Hello students, happy morning to one and all. I hope all are fine. Be safe in the pandemic period. Last week, what topic we seen? Can you all remember? Okay, I will tell now. We saw about the continents and then Indian states and then neighboring countries. This week we are going to see about the Tamil Nadu. Okay students, now we can see the Tamil Nadu map. Okay va? இப்போ பார்க்குறீங்கள இதுதான் தமிழ்நாடு மேப். இங்கே பாட்டமில் பார்த்தீங்கன்னா பாட்டமில் என்ன இருக்குது? கன்னியாகுமரி அண்ட் தென் திருநெல்வேலி. ஹவு many districts are there in தமிழ்நாடு? யாருக்காவது தெரியுமா? முதல்ல 32 இருந்தது, இப்போ 38 டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பாட்டமில் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டாக நான் நேம் சொல்கிறேன். ஓகேவா ஸ்டூடெண்ட்? ஃபஸ்ட்டு இந்த பாட்டமில் கன்னியாகுமரி அண்ட் தென் இந்த மேலே திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், ராமநாதபுரம், தேனி, மதுரை, சிவகங்கை, திண்டுக்கல், புதுக்கோட்டை, இந்த சைடு பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, அண்ட் தென் சென்டரில் கரூர், திருப்பூர், அண்ட் தென் இந்த சைடில் கோயம்புத்தூர், நீலகிரிஸ், ஈரோடு, சேலம், நாமக்கல், பெரம்பலூர், அரியலூர், மயிலாடுதுறை, கடலூர், கள்ளக்குறிச்சி, தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், செங்கல்பட்டு, வெள்ளூர், ராணிப்பட்டு அண்ட் திருவள்ளூர். சைடில் சென்னை. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த சைடில் கர்நாடகா இருக்குது, இந்த சைடில் கேரளா இருக்குது. இதுதான் தமிழ்நாடு மேப்பு. இது இப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் தமிழ்நாடு மேப்புனா என்னன்னு சொல்லிட்டு. ஹவு many districts are there in தமிழ்நாடு தெரியும். இப்போ தமிழ்நாடோட நேச்சுரல் சிம்பால்ஸ் இது. தமிழ்நாடோட நேச்சுரல் சிம்பால் எதுனா அனிமல் வந்து நில்கிரித்தார்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் தமிழ்நாடோட பேர்டு எது? எமரால்டு டவ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் தமிழ்நாடு அவர் ஸ்டேட்டோட ஃப்ளவர் எது? குளோரிசா. நம்ம நேஷ்னல் ஃப்ளவர் லோட்டஸ் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி அவர் ஸ்டேட்டோட ஃப்ளவர் வந்து குளோரிசா சூப்பர்பான்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் அவர் ட்ரீ எது? ஸ்டேட் ட்ரீ பல்மேரா ட்ரீ, பனைமரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? அண்ட் தென் நவ் முதல்ல பார்த்திங்கன்னா நம்ம எல்லா 38 டிஸ்ட்ரிக்ட்ஸும் நம்ம நல்லா படிச்சுக்கணும். நல்லா படிச்சுட்டு இன்னும் ஒரு வாட்டி கூட ரீட் பண்ணுறேன். அதை நல்லா நீங்கள் தரோவாக வச்சுக்கோங்க. படிக்க தெரியணும். முதல் உங்களுக்கு ரீட் பண்ண தெரியணும். அதாவது நல்லா ஃப்ளூயண்ட்டாக ரீட் பண்ண தெரிஞ்சால் தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ இந்த பிக்சரில் என்ன பார்க்குறீங்க? வாட் இஸ் திஸ் ஒன்? எனிவன் கேன் ஐடென்டிஃபை நவ்? திஸ் இஸ் த நேஷ்னல் ஃப்ளாக். Tricolor national flag is our national flag. ஓகேவா? There are three colors. Three colors are of the same width and are arranged horizontally. என்னென்ன கலர் இருக்குது? மேலே டாப்பில் saffron represent the valor and sacrifice. And then பாட்டமில் the green at bottom represent fertility and prosperity. And the white band, white நடுவில் இருக்க band is represents the honesty, peace and purity. And then centerல இருக்க அசோக சக்ரா or the wheel in navy blue represent truth and peace. Our national flag ஓட length and width proportion எவ்வளோ தெரியுமா? 3:2 respectively. அந்த அசோக சக்ராவில் எத்தனை ஸ்போக்ஸ் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? 24 ஸ்போக்ஸ் இருக்குது. ஓகேவா? இதுதான் நம்ம நேஷ்னல் ஃப்ளாகை பற்றி தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் பேசிக். அதனால தான் இந்த பிரிட்ஜ் கோர்ஸில் உங்களுக்கு ஈஸியாக எடுக்கிறேனே. வாட் இஸ் திஸ் ஒன்? நேஷ்னல் ஃப்ளாக். திஸ் இஸ் கால்ட் அ ட்ரைகலர் ஃப்ளாக். இப்போ இந்த பிக்சரில் என்ன பார்க்குறீங்க? தேர் ஆர் 4 lions ஆன் த டாப் ஆஃப் த அசோகா பில்லர் அட் சாரநாத். இது வந்து திஸ் இஸ் கால்ட் ஆஸ் அவர் நேஷ்னல் எம்ப்ளம். There are 4 lions on the top of the Ashoka pillar at Sarnath was chosen to be our national emblem. இதை செலக்ட் பண்ணியிருக்காங்க. The national emblem was accepted on 26 January 1950. சத்யமேவ ஜெயதே has been inscribed at its bottom. அந்த பாட்டமில் பொறிக்கப்பட்டிருக்கோம் சத்யமேவ ஜெயதேன். It means truth alone triumph. அங்கே என்ன இது? அதோட மீனிங் என்ன? ட்ரூத் அலோன் ட்ரையம், வாய்மையே வெல்லும்.
The national emblem consists of two parts, the upper and the lower part. மேற்பகுதி and then கீழ்ப்பகுதின்னு சொல்லுவாங்க. The upper part பார்த்தீங்கன்னா 4 lions facing the north, south, east and west. This is on a circular pedestal. One can only see the 3 lions at a time. 3 lion தான் நம்ம கண்ணுக்கு இப்போ தெரியும். ஆனால் but there are 4 lions in a Ashoka pillar at Sarnath. And then the lower part பார்த்தீங்கன்னா as an elephant மாதிரி இருக்கும். lower part பார்த்தீங்கன்னா லோயர் பார்ட்டை வந்து as an elephant எனர்ஜிக்காக அது சிம்பாலிக்காக சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ஹார்ஸ் இருக்கும். அது வந்து எதுக்குன்னா ஸ்பீடு, ஹார்ஸ் ஸ்பீடாக ஓடும். அது எ புல் ஃபார் ஹார்ட் ஒர்க். அண்ட் லயன் வந்து மெஜஸ்டிக்காக கம்பீரமாக இருக்கிறதுனால. த வீல் ஆஃப் ரைட்டியஸ்னஸ் இஸ் பிளேஸ் பிட்வீன் தெம். This emblem is found on the top of the government communication, Indian currency and passport. பாஸ்போர்ட்டில் இருக்கும், இந்தியன் கரன்சியில் கவர்மெண்ட் கம்யூனிகேஷன் இருக்கிற இடத்துலலாம் என்னது இந்த சிம்பால் எல்லாமே அங்கே இருக்கும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? நவ் இந்த பிக்சரில் என்ன பார்க்குறீங்க? ஜனகண மன. ஜனகண மனனா என்னன்னு தெரியுமா? நம்மெல்லாம் அசம்பிளி முடிஞ்ச உடனே லாஸ்ட்டாக சிங் பண்ணுவோம்ல, நேஷ்னல் ஆந்தம். திஸ் இஸ் அவர் நேஷ்னல் ஆந்தம். ஜனகண மன அதிநாயக பாட்டு பாடுவோம்ல. இட் சிம்பல் இஸ் த சாவர்னிட்டி அண்ட் இன்டிகிரிட்டி ஆஃப் அ நேஷன். This anthem was written by யாரால் எழுதப்பட்டது? இது ரவீந்திரநாத் தாகூர் in Bengali. This was transcribed in Hindi and was accepted by the Constitution Assembly on the 24th January 1950. Okay, students. And then the rules to be observed while singing in the national anthem. நம்ம நேஷ்னல் ஆந்தம் ஜனகணமன பாடுறப்ப அது என்னென்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாங்க. திஸ் ஆந்தம் ஹாஸ் டு பி சங் அட் எ டியூரேஷன். எத்தனை நிமிஷத்துக்குள்ளே பாடுறது? செகண்ட் 52 செகண்ட்ஸ்க்குள்ளே நம்ம பாடி முடிச்சிடும் அதோட பாடுறக்கூடிய அந்த நேஷ்னல் ஆந்தம். எவ்ரி ஒன் ஷுட் ஸ்டாண்ட் எரக்ட் வைல் சிங்கிங் த நேஷ்னல் ஆந்தம். ஆடாமல் அசையாமல் இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் பார்க்காம கையை அசைக்காமல் அப்படியே எரக்டாக ஸ்டாண்ட் எரக்டாக அப்படியே நிற்கணும். ஒன் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங் வைல் சிங்கிங். அந்த ஜனகணமன பாடுறப்ப நம்ம அந்த மீனிங்கை புரிஞ்சுட்டு தான் அதை பாடணும் அப்படின்றாங்க. On 27th December 1911, this national anthem was sung for the first time during the Congress Committee meet held at Kolkata. ஃபஸ்ட்டு இந்த நேஷ்னல் ஆந்தம் எப்போ பாடப்பட்டதுன்னா 27 டிசம்பர் மாதம் 1911 இது காங்கிரஸ் கமிட்டி அப்போ கொல்கத்தாவில் நடந்தப்போ பாடப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ நம்ம அந்த பிக்சரில் என்ன பார்க்குறீங்க? நேஷ்னல் சாங் ஆஃப் இந்தியா. நேஷ்னல் சாங், நம்மளோட நேஷ்னல் சாங் எது யாருக்காவது தெரியுமா? வந்தே மாதரம். வந்தே மாதரம் சொல்லுவாங்கள்ல, அதுதான் நம்மளோட நேஷ்னல் சாங். த சாங் வந்தே மாதரம் கம்போஸ்டு பை யாரால் கம்போஸ் பண்ணப்பட்டது? பங்கிம் சந்திர சாட்டர்ஜி வாஸ் அ சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் டு த பீப்புள் ஆஃப் இந்தியா இன் த ஸ்ட்ரகிள் ஃபார் ஃப்ரீடம். நம்ம அந்த சுதந்திர கிடைக்கிறதுக்காக அப்போ எல்லாரும் திருப்பூர், குமரன், பாரதியார், பாரதிதாசன் எல்லோரும் என்ன பண்ணாங்க? அந்த உள்ளுணர்ச்சி உள்ளே இருந்து வந்தது வந்தே மாதரம் வந்தே மாதரம். அந்த மாதிரி சொல்கிறது தான் யாரால் எழுதப்பட்டதுன்னா பங்கிம் சந்திர சாட்டர்ஜியால். இட் ஹேஸ் அன் ஈக்குவல் ஸ்டேட்டஸ் வித் ஜனகணமனா. வந்தே மாதரத்துக்கும் ஜனகணமனாவும் ஈக்குவல் ஸ்டேட்டஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. On January 24, 1950, then President Dr. Rajendra Prasad came up with a statement in the Constitution Assembly. Rajendra Prasad president-ஆ இருந்தப்ப the song Vande Mataram, which was played a historic part in the struggle for Indian freedom, shall be honored equally with Janagana Mana. இது வந்து ஜனகணமன நேஷ்னல் ஆந்தம் மாதிரி வந்தே மாதரம் வந்து நேஷ்னல் சாங்கும் ஈக்குவலாக கருதப்பட்டது அப்படின்றாங்க. அண்ட் ஷால் ஹாவ் ஈக்குவல் ஸ்டேட்டஸ் வித் இட். யாரோட பீரியடில்? டாக்டர் ராஜேந்திர பிரசாத் பிரசிடெண்ட்டாக இருந்த பீரியடில். திஸ் சாங் வாஸ் அ பார்ட் ஆஃப் பங்கிம் சந்திரா மோஸ்ட் ஃபேமஸ் நாவல் ஆனந்த் மாத்ன்ற அவரோட நாவலில் இது ரொம்ப முக்கிய பங்கு வகிச்சதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? நம்ம இப்போ இந்த வீக்கில் நம்ம என்னென்ன பார்த்தோம்? தமிழ்நாடு மேப்பில் எத்தனை டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். அண்ட் தென் நேஷ்னல் ஃப்ளாகில் என்னென்ன கலர்ஸ் இருக்குது, என்னென்ன அது ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு பார்த்தோம். அண்ட் தென் நேஷ்னல் எம்ப்ளம் பார்த்தோம். அண்ட் தென் நேஷ்னல் ஆந்தம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்.
அண்ட் தென் நேஷ்னல் சாங்னா என்னன்னு பார்த்தோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்? இந்த கிளாஸ் உங்களுக்கு பேசிக் நாலேஜ் தான், பிரிட்ஜ் கோர்ஸ் தான், எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் நான் சொல்லியிருக்கேன்னு. இதை நல்லா வீட்டில் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். அண்ட் தென் அந்த நான் 38 டிஸ்ட்ரிக்ட் சொல்லியிருக்கேன்ல, அது ஒரு டிஸ்ட்ரிக்ட்டும் 5 டைம்ஸ் எனக்கு எழுதி காட்டணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? தேங்க்யூம்மா. டேக் கேர். பாய்.